சில மாதங்களில் அலெக்ஸ்னால அந்த கிராமத்தில் இருந்த பசங்க மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோடு இருந்த கிராம மக்களுமே மாறி இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அடுத்த வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பள்ளி பசங்களுக்கு எழுதுறதுக்கு நோட்டு இல்லைன்னா யாராவது வாங்கி கொடுத்துருந்தாங்க. தனிமையில் இருந்த வயசானவங்க கிட்ட குழந்தைங்கள்லாம் போய் விளையாடுனாங்க. ஒரு நாள் ஒரு மூதாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு இப்போது தினமும் சிரிப்பு சாப்பாடு கிடைக்குதுன்னு. அதுக்கு பக்கத்தில் இருந்த வயசானவர் ஒருத்தர் சொன்னார், இப்போது தினமும் சிரிப்பு சாப்பாடும் கிடைக்கிது, அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த இடமே சிரிப்பு நிறைஞ்ச இடமா மாறி இருந்துச்சு. இதோட முழு கதையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்து பாருங்கள். தேங்க்யூ.